ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. மனத்தின் அர்ப்பணமும் மௌன மனனமும். அது நடக்கிற போது நடக்கட்டும். இப்போதைக்கு என்ன பண்ணணும் என்றால், ஆச்சாரிய ஜெயந்தி என்று நம் மனசை ஆச்சாரியாளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். திரவியத்தால் தேகத்தால் உற்சவம் பண்ணுவதற்கு முந்தி மனசினால் பண்ண வேண்டும். திரவியத்தையும் தேகத்தையும் அர்ப்பித்து பெருசாக உற்சவம் பண்ணும் போதும் கூட மனசை பூர்ணமாக அவருக்கு கொடுத்து சரணாகதி பண்ணுவதே பெரிய பூஜை. இப்படி சொல்வதால் வெளி உற்சவம் வேண்டாம் என்று அர்த்தமில்லை. முழு மனசோடு கூட வெளி உற்சவம் செய்யணும். இப்போது கொஞ்ச நாழி மனசை ஆச்சாரியாளுக்கென்றே கொடுப்போம். அவதார மகிமை அது இது என்று நிறைய பேசியதை கேட்டும் சந்தோஷப்படுவதை விட முடிந்த மட்டும் மனசை ஆச்சாரியாளிடம் அர்ப்பணம் பண்ணுவோம். அதுதான் பெரிய சந்தோஷம். மனசில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கொஞ்சம் பார்த்தோமானால் அதுவே பெரிய சந்தோஷம். நம்முடைய தாபமெல்லாம் சமணமாகிற பெரிய சாந்தி அதுதான். பகவத் ஸ்மரணத்தை விட பகவத் பாத ஸ்மரணம் அதிக சாந்தி. நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து கொண்டு கெட்டதற்காக நம்மை தண்டிக்கவும் செய்யும் பகவானை விட நல்லதே செய்து கொண்டு நாம் எத்தனை கெட்டு குட்டி சுவராயிருந்தாலும் நம்மை உத்தரிப்பதற்கென்றே வந்த பகவத் பாதாலை ஸ்மரிப்பதே நமக்கு பெரிய சாந்தி. எப்படி மனசை அர்ப்பிப்பது, அதாவது அது கண்டதுகளை நினைக்காமல் அவரையே எப்படி மனசில் கொண்டு வந்து நிறுத்தி கொள்வது என்றால் சுலபமாக வழி சொல்லித் தருகிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொள்வதுதான் வழி. அதன் வழியாக அவர் மனசுக்குள் வந்துவிடுவார். வையகம் துயர் தீர ஞான சம்பந்தர் காட்டி கொடுத்த வழி ஹரநாம உச்சாரணந்தானே. ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் முந்துயர் தீர்கவே. அதனால் ஹரஹர என்று சங்கர நாமாவோடு சேர்த்து சொல்வோம். அவர் திக் விஜய சங்கரராக இருந்ததால் ஜெய ஜெய என்றும் சேர்த்து சொல்வோம். வேறே உபன்யாசம் வேண்டாம், புத்தி சாமர்த்தியங்கள் வேண்டாம். எதற்கு விருத்தாவாக வீணாக சாதுரிய வாதங்கள் பண்ணி கண்ட சோபம் தொண்டைக்கு உபத்திரவம் விளைவித்துக் கொள்கிறாய்? நீ புத்திசாலி இல்லையா? பேசாமல் சம்புவின் பாத பத்மங்களை நினைத்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவி என்று அந்த சம்புவின் பாதமாக வந்த பகவத் பாதாலே சொல்லியிருக்கிறார். விருத்தா கண்ட சோபம் வகசி தரசா தர்க்க வசசா பதாம் போஜம் சம்போர் பஜ பரம சௌக்கியம் விரஜ சுதீஹி. சுதீஹி நல்ல புத்தியுள்ளவனே, சமர்த்து குழந்தையே என்று கூப்பிட்டு இப்படி உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த புண்ணிய காலத்தில் வேறே உபன்யாசம் ஒன்றும் வேண்டாம். அதிலும் ஏதாவது மாற்று அபிப்பிராயம் வரத்தான் வருகிறது. அதனால் வேண்டாம். கொஞ்சம் நாளி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசுக்குள் வெளியில் சப்தம் வர வேண்டாம். யோகம் தியானம் சமாதி என்று முடியாவிட்டாலும் இந்த ஜபம் போதும். இதற்கே ஆச்சாரியால் வந்து அனுகிரகம் பண்ணிவிடுவார். ஆச்சாரியால் உற்சவமும் இந்த மடத்து கைங்கரியமும் நீங்கள் எல்லாம் திரவியத்தாலும் தேகத்தாலும் செய்யணும் என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். வருஷத்தில் ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு வந்தாவது மட கைங்கரியம் பண்ணுங்கள். வாரத்தில் வீக்கெண்ட் ஒரு நாள் மடத்துக்கு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாவற்றையும் விட இன்றைக்கு இப்போது 5 நிமிஷம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசை நிறுத்தி மனசுக்குள் சொல்லிவிட்டீர்களானால் அதுதான் மகா உற்சவம், மகா பெரிய மடத்து கைங்கரியம். நீங்கள் நன்றாயிருக்க, உங்களை மடம் நன்றாக வைக்க எல்லாவற்றுக்கும் இந்த ஜபத்தை விட எதுவும் வேண்டாம். பதார்த்தத்தால் கைங்கரியத்தால் செய்வதை விட மனசால் செய்வது பெருசு. வாய்விட்டு சொல்லாமல் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஜபித்து கொண்டிருங்கள், நான் அரோஹரா என்று சொல்கிற வரை. இவ்விதம் கோரி சில நிமிஷங்கள் எல்லோரையும் மானசீகமாக ஜபிக்க செய்கிறார்கள். அதன்பின் மும்முறை அரோஹரா சொல்லி அவர்களையும் சொல்ல வைத்து கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று தாம் கூறி கோவிந்தா கோவிந்தா என்று சபையோர் கோஷிக்க அன்றைய உபன்யாசத்தை முடிக்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.